9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 6 பார்க்குறோம். ஒளி. ஆம்புலன்ஸில் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டில் லெட்டர்ஸ் வந்து மாற்றி தான் வலமிருந்து இடமாக தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு மிரரில் இருந்து பார்க்குறப்போ அந்த காருக்கு நேராக தெரிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இது வந்து இடவள மாற்றம் கிடையாது, தலைகீழ் மாற்றம் கிடையாது, பின்னோக்கிய உள்ளிருந்து வெளியே பார்க்கும்போது பின்னோக்கிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம புலனிறுவினால், அதாவது பெர்செப்ஷனை வச்சுட்டு ஒளியியலோட மாய தோற்றம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்பிம்பம் அப்படின்னா எப்போவுமே வந்து மெய்பிம்பம், அதாவது மெய்பிம்பம் வந்துட்டு எப்போவுமே திரையில் வீழ்த்த முடியும். மெய்பிம்பம் தலைகீழாக கிடைச்சாலும் அது வந்து திரையில் வீழ்த்த முடியும், மாயபிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியில் வந்து முழு, இப்போ நம்ம ஒரு மிரர் முன்னாடி நின்று நம்ம பார்க்குறோம்னா நம்மளோட முழு உருவம் தெரியும்னா அந்த ஆடி நம்ம ஹைட்டில் பாதியாவது இருக்கணும், நம்ம உயரத்தில் பாதியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குழியாடி. குழியாடினா இப்படி குளிஞ்சிருந்தால் குழியாடி. ஸோ இங்கே மிரரில் இருக்க பாயிண்ட் வந்து பீன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபோக்கஸ் எஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த லென்த்தை ஃபோக்கல் லென்த்து அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து சீன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது நமக்கு கிடைக்கிற ரிஃப்ளெக்ஷன், அந்த இமேஜ் வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னா வந்து இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சீலை வைக்கிறப்போ அந்த ஆப்ஜெக்டை சீலை வைக்கிறப்போ மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதே சீலையே ஸ்டோர் ஆகும். சீலை வைக்கிறப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி சீலையே ஸ்டோர் ஆகும். இப்போ எஃப்பில் வைக்கிறப்போ இப்போ வந்து இமேஜ் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து எஃப்பில் வைக்கிறப்போ அதோட இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஈரிலா தொலைவில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வைஸ் வர்ஸா தான். அதாவது எப்படின்னா வந்து ஈரிலா தொலைவில் இருக்க பொருளோட இமேஜ் எங்கே கிடைக்குன்னா எஃப் கிடைக்கும். எஃப்பில் வச்சது ஈரிலா தொலைவில் கிடைக்கும். ஈரிலா தொலைவில் வச்ச ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எஃப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இது வந்து IR மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்லாங்க. இது படுகோணம், இது விலகு கோணம். இப்போ வந்து அதுதான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து சிக்கு அப்பால், அதாவது சி இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு அப்பால் அப்படி இருக்கும்போது எஃப்க்கு சிக்கு அப்பால் வைக்கப்பட்ட ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வரைக்கும். சிக்கு அப்பால் வச்சா சிக்கும் எஃப்க்கும் நடுவில் கிடைக்கும். சிறிய தலைகீழ் மெய்பிம்பம். சிக்கும் எஃப்க்கும் இடையில வச்சோம்னா, இது சிக்கும் எஃப்க்கும் இடையில வச்சோம்னா அதே வைஸ் வர்ஸா தான். சிக்கு அப்பால் வந்து பிம்பம் கிடைக்கும். அடுத்து எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வச்சோம்னா பிம்பமே வந்து இந்த சைடு கிடச்சிடும். ஸோ வந்து நமக்கு என்ன பிம்பமாக கிடைக்கும் அப்படின்னா மெய் பிம்பமாக கிடச்சிடும். ரைட் சைடு இருக்க எல்லாமே வந்து மெய் பிம்பம். ஸோ வந்து பெரிய தலைகீழ் மெய் பிம்பம் வந்து கிடைக்கும். எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வைக்கிறப்போ ஆடிக்கு பின் பிரிக்கப்பட்ட நேரான மாய பிம்பம் வந்து கிடைக்கும். இது ஆக்சுவலி நேரான மெய்பிம்பம் அப்படின்னு தான் வரும். ரைட் சைடு வந்து இது சைடு இருக்கிறது ஃபுல்லாக மாயபிம்பம், இங்கிட்டு வரது ஃபுல்லாக மெய்பிம்பம். ஸோ நேரான பெரிய மெய்பிம்பம் எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வைக்கிறப்போ இந்த சைடு வரும் நேரான பெரிய மெய்பிம்பம் வந்து கிடைக்கும். அடுத்து இப்போ குழியாடி, குவியாடி, இதோட அடுத்து வந்து UVF இது மாதிரி ஒரு டேப்லர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குழியாடின்னு இருக்கப்போ அதோட படுகோணம் மைனஸாக தான் இருக்கும். மெய்பிம்பம்னு வரும்போது மைனஸாக தான் இருக்கும். மாய பிம்பம்னு வந்துட்டால் மட்டும் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி பொருளின் உயரம் மேலே இருக்கும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி பிம்பத்தின் மெய்யில் வந்து மைனஸாக இருக்கும். இங்கே வந்து ஆக்சுவலி வந்து குழின்னு வந்துட்டாலே எல்லாமே மைனஸாக தான் வரும். இந்த மாயபிம்பம் இருக்க இடத்துல மட்டும்தான் ப்ளஸ் வரும். இங்கே ஒரு ப்ளஸ் வருதா, அடுத்து மாயபிம்பமில் ஒரு ப்ளஸ் வரும், இங்கே ஒரு மாயபிம்பம், இங்கே ஒரு மாயபிம்பம், அங்கே மட்டும் ப்ளஸ் வரும். பொருளின் உயரம் வந்து அதுவும் ப்ளஸில் வந்துடும். இதே இது குவியாடி அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து இதில் வந்து எல்லாமே ப்ளஸில் தான் வரும், யூ மட்டும்தான் மைனஸ் வரும். குவியாடி பிரச்சனையே இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான், யூ மட்டும் தான் மைனஸ் வரும். இதெல்லாம் ப்ராப்ளமில் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும், அதுக்காக தான். அடுத்து மெஷர்மெண்ட் வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டில் எடுக்கிறப்போ லெஃப்ட் எப்போவுமே மைனஸாக இருக்கும், ரைட் சைடு எப்போவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே தான் சொல்கிறாங்க. ஹைட் வந்து மேலே போச்சுன்னா ப்ளஸ்ஸு, கீழே வந்துச்சுன்னா மைனஸு. அடுத்து ஆடி சமன்பாடு, இது ஒரு ஃபார்முலா எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். 1/f = 1/u + 1/v. அதே மாதிரி எம்ன்றத மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் சொல்லுவாங்க. இது -v/u. அடுத்து மேக்னிஃபிகேஷன் =hi/ho. ஐனா இமேஜ், இது வந்து ஆப்ஜெக்டோட ஹைட் கீழே, இமேஜோட ஹைட் மேலே. இதுதான் ஃபார்முலா. 3 ஃபார்முலாஸ் வச்சு தான் எல்லா சம்மும் வரும். இப்போ எஃப் ஃபோக்கல் லென்த்து வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, யூ வந்து 15 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, ஹெச்ஐ இமேஜோட ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, குழியாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதோட அந்த பிம்பத்தோட அளவு, தன்மை, இடம் இதெல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ குழியாடினா என்ன வரும்? மோஸ்ட்லி எல்லாமே மைனஸில் தான் வரும். பிம்பம் மட்டும்தான் அது ப்ளஸில் வந்திருக்கு. ஸோ யூ வந்து மைனஸில் நம்மளே எடுத்துக்கிறோம். ஏன்னா யூ குழியாடியில் யூ மைனஸில் தான் வரும். ஸோ -15. எஃப் மைனஸில் தான் வரும். ஸோ -10. வி வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவில் போடுறோம். 1/f போட்டு இஸ் ஈக்குவல் டு 1/u + 1/v. இதை வச்சு வி வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து மைனஸில் இருக்கிறதுனால பிம்பம் லெஃப்ட் சைடு தான் வரப்போகுது, தலைகீழ் மெய் பிம்பமாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்டில் வந்தாலே தலைகீழ் மெய் பிம்பம். ஓகேவா? அடுத்து எம். இப்போ வந்து எம் கண்டுபிடிக்கிறோம். எம்மோட ஃபார்முலா என்ன? -v/u. வி கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -2 மேக்னிஃபிகேஷன் 2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அந்த பொருள் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்றது. அதான் ஹைட்டு தேவை. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு h2/h1. h2 பிம்பத்தோட ஹைட் தெரியாது. இந்த பொருளோட ஹைட் வந்து 1ன்னு கொடுத்துருந்தாங்க, 1 போட்டாச்சு. எம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்காக தான் இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எம்மோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஹைட்டு -2. அப்போ வந்து என்ன ஆகும்? முதன்மை அச்சுக்கு கீழ். மேலே இருந்தால் ப்ளஸில் இருந்தால் தான் மேலே இருக்கும். பார்த்து மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸ். ஸோ முதன்மை அச்சுக்கு கீழே இருக்குது. உயரம் 2 சென்டிமீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து பொருள் வந்து பொருளோட தன்மை, இடம் அது எங்கே இருக்குது? இந்த ஹைட்டில் இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹைட் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி பொருள் பிம்பத்தின் அளவு, தன்மை, மேக்னிஃபிகேஷன் அதுக்காக தான் கண்டுபிடிச்சோம். 3 ஃபார்முலாவே யூஸ் பண்ணியிருப்போம். இதில் 1/f = 1/u + 1/v அதுவும் யூஸ் பண்ணியிருப்போம். m = -v/u, m = h2/h1 எல்லா ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து இன்னொரு குழியாடி ப்ராப்ளம் தான். u வந்து -16, h1 வந்துட்டு 2 சென்டிமீட்டர். அதாவது h2 சென்டிமீட்டர் மெய்பிம்பம். மெய்பிம்பம்னா மைனஸில் வரணும். h2 வந்து -3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ m = h2 இப்போ இதுதான் இமேஜ். h2 தான் வந்து இமேஜ். இதுதான் வந்து பிம்பம். இது பிம்பம், இது ஆப்ஜெக்ட், இது வந்து பொருள். சரியா? இது வந்து பொருள் வந்து இந்த ஹைட்டில் வச்சுருந்தாங்க. பிம்பம் வந்து -3 சென்டிமீட்டரில் கிடைக்குது. அப்போ வந்து இப்போ m = h2/h1 போட்டோம்னா h2 -3/h1 வந்து 2. ஓகேவா? இப்போ வேல்யூ வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து -1.5 கிடச்சிருக்கு. எம் இப்போது கிடச்சிருச்சு. அடுத்து எம்மோட ஃபார்முலா -v/u போட்டு v கண்டுபிடிக்கிறோம். ஸோ வீணா தான் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸாக அந்த பொருள் வந்து அந்த மிரர்லேருந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ வந்து மைனஸில் இருக்கிறனால லெஃப்ட்டில் தான் இருக்குது, 24 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து குழியாடியோட பயன்கள் என்னென்ன? பல், காது, மூக்கு, தொண்டை டாக்டர்லாம் அந்த தலையில் ஒரு டார்ச் லைட் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில். அப்புறம் உப்பனை நம்ம யூஸ் பண்ணுற மிரரில், டார்ச் லைட், வாகன முகப்பு விளக்கு, தேடும் விளக்கு, எதிரொலிப்பான், அரை சூடேற்றி. பெரிய குழியாடிகள் வந்து சூரிய சூடேற்றியில் பயன்படுது. வானில் பொருள் ஈரில்லா தொலைவில் இருக்கப்போ குழியாடியில் வந்து பிம்பம் சின்னதாக தான் கிடைக்கும், தலைகீழாக தான் கிடைக்கும். அப்படியும் ஏன் குழியாடியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், குழியாடி தான் வந்து ஈரில்லா தொலைவில் இருந்து வர்ற பொருளோட பிம்பத்தை ஒரு இடத்துல குவிச்சு வைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஈரில்லா தொலைவில் இருந்து வர்ற பொருளோட பிம்பத்தை எஃப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ குவிச்சு வச்சாதான் நமக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து குழியாடி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குவியாடி வந்து குவியாடி வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய பொருளை ஒரு சின்ன இமேஜாக நமக்கு தேவையான அளவு காட்டுற எல்லாமே குவியாடி தான். அதாவது வாகன பின்னோக்கு கண்ணாடி, நம்ம ட்ரைவ் பண்ணுற சீட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ அதில் வந்து பேக் சைடில் என்னென்ன கார் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த வாகன பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுது. அவ்வளோ பெரிய காரை குட்டி மிரரில் அதை அழகாக வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிடும். இது வந்து சிறிய நேரான மாயபிம்பத்தை தான் காட்டும். ஆமாம், அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியாது. ஸோ வந்து அது மாயபிம்பம் தான், நேராக தான் காமிக்குது, தலைகீழெல்லாம் காமிக்காது. ஸோ அதை வச்சே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் குவியாடி எப்படி காமிக்கணும். சமதள ஆடி பார்வை புலத்தை விட குவியாடியோட பார்வை புலம் பெரியது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷுவலாக அவ்வளோ சின்னதாக காமிச்சிருது. போக்குவரத்து பாதுகாப்பு கருவி எல்லாமே இந்த சிசிடிவி மாதிரி தான். சிசிடிவி என்ன பண்ணோம்? பெரிய பார்வை புலத்தை சின்னதாக காமிச்சிடும். சிசிடிவி மலைப்பாதையில் குறுகிய வளைவுகளில் போக்குவரத்து பாதுகாப்பு கருவிகளில் எல்லாமே யூஸ் பண்ணுறது குவியாடி. இதில் வந்து என்ன எழுதிருக்கோம்னா, ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தன் தே அப்பியர். அது பார்க்குறத விட அது வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. குவியாடியோட பண்பு அது. அடுத்து f = 20 சென்டிமீட்டர். குவியாடியில் 6 மீட்டர் தொலைவில் வந்து இன்னொரு காரு இருக்குது. சரியா? குவியாடி இருக்குது,
6 மீட்டர் தொலைவில், இப்போ ஒரு கார் போயிட்டுருக்கு, அதோட 6 மீட்டர் தொலைவில் இன்னொரு கார் இருக்குது. மொதல் கார் மிரரில் இருந்து 2வது கார் எங்கே இருக்குது, முன்னாடி இருக்க கார் ஃப்ரண்ட் கண்ணாடியிலேருந்து பார்த்தா 6 மீட்டர், அதாவது செகண்ட் கார் வந்துக்கிட்டு இருக்கு சரியா. குவியாடி வந்து இதில் வந்து 6 மீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பிம்பத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிம்பத்தை பேஸ் பண்ணி அது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. இப்போ F = கொடுத்துருக்காங்க, U 6 மீட்டர் தொலைவில் இன்னொரு கார் இருக்குது, அதுதான் ஆப்ஜெக்ட். பின்னாடி வர்ற கார் தான் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட். அது வந்து U வந்து -600 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா குவியாடியில் U மட்டும்தான் மைனஸ், மற்ற எல்லாம் ப்ளஸ். ஸோ U வந்து என்ன எடுக்கிறோம், இது மீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டரில் மாற்றி -600 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். அப்போ V என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். பிம்பம் எவ்வளோ தொலைவில் வந்து உண்மைக்குமே வந்து பிம்பம் எவ்வளோ தொலைவில் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். 1/f = 1/u + 1/v. இது F இருக்குது, U இருக்குனாலே இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் போட்டோம்னா வந்து Vயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 19.35 கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வந்து மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் படி, உருப்பெருக்கம் வேல்யூ என்ன -v/u. ஸோ இதையும் போட்டு 1/31 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. இப்போ 1/31 கண்டுபிடிச்சாச்சு, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2வது காரோட அகலம் 2 மீட்டர் அகலம்னோ 1.6 மீட்டர் உயரம்னோ கொடுத்துருக்காங்க. அப்போ பிம்பத்தின் அளவு என்ன, அப்போ எதுக்கு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த மேக்னிஃபிகேஷனோட இந்த அகலத்தை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ தான் உண்மையான அந்த பிம்பத்தின் அகலம் என்ன, உண்மையான பிம்பத்தின் உயரம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ M வந்து 1/31, ஸோ 1/31 இன்ட்டு அந்த 2, அது சென்டிமீட்டராக மாதிரி 200. ஸோ 6.45 தான் பிம்பம். பிம்பத்தின் உயரம் என்ன, 1/31 இன்ட்டு 160, ஸோ 560. அந்த பிம்பம் வந்து இந்த இவ்வளோ அகலத்துலேயும் இவ்வளோ உயரத்துலேயும் நமக்கு கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸில் கிடைக்கும். பிம்பம் வந்து இந்த டிஸ்டன்ஸில் கிடைக்கும் ஓகேவா. இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து 17th செஞ்சுரியில் கலீலியோ வந்துட்டு 1564 to 642 இத்தாலி சயின்டிஸ்ட் வந்து ஒளியின் வேகத்தை கண்டுபிடிக்க கலீலியோ ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஓலே ரோமர் அப்படின்றவர் வந்து வியாழன் கோளில் 12 மூன்ஸ் இருக்குன்றதை வச்சு ஒளியின் திசை வேகத்தை தோராயமாக வந்து 2,20,000 கால்குலேட் பண்ணியிருக்காரு. பட் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் 1849 அர்மண்ட் பேஷ்னு பாராட்டுற மாதிரி பிஷே என்ன பண்ணியிருக்காருன்னா கரெக்டாக 3 லட்சம் கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்காரு. சாரி 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர், மீட்டர் பெர் செகண்ட் வரும்போது எக்ஸ்ட்ரா 3 வரும். ஸோ 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்னு அழகாக கண்டுபிடிச்சிட்டு பிஷே அப்படின்னு ஞாபகம். சில உயிரினம் ஒளிரும், இது வந்து உயிரி ஒளிர்தல் அப்படின்றாங்க. கடலில் இருக்க வந்து புழு மீன், ராட்சச மீன், அப்புறம் வந்து ஸ்டார் ஃபிஷ் இதெல்லாமே தற்காத்து கொள்றதுக்காக ஒளிருது அப்படின்றாங்க. அடர்த்தி அதிகமான ஊடகத்துலேருந்து அடர்த்தி குறைவான ஊடகத்துக்கு போகிறப்போ ஒளியின் திசை வேகம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வைஸ் வெர்சா அடர்த்தி குறைவான ஊடகத்தில் இருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்துக்கு ஒளி வந்து விலகல் வந்து குத்து கொட்டணும். அதாவது இப்போ ஒரு தண்ணியில் ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குது, இதுதான் குத்துக்கோடு ஓகேவா. ஒளி அடர்த்தி குறைவான காற்றிலேருந்து அடர்த்தி அதிகமான பக்கத்துக்கு வரும்போது என்னாகும் அப்படின்னா வந்து இப்படி வர்றது குத்துக்கோட்டை நோக்கி இப்படி விளக்க முடியும். இதே இது இப்போ உள்ளேருந்து வெளியே போகுது, அடர்த்தி அதிகத்துலேருந்து அடர்த்தி குறைவுக்கு போகும்போது குத்துக்கோட்டிலேருந்து விலகல் அடைஞ்சு வெளியே போயிடும், குத்துக்கோட்டை நோக்கி போகாது. இதை தான் வந்து 2 பாயிண்ட், அவ்வளோதான். sin/r மாறிலி, இதுதான் வந்து ஒளி விலகல் எண் ஓகேவா. காற்றில் ஒளியின் திசை வேகம் கொடுத்துருக்காங்க, கண்ணாடியில் ஒளியின் திசை வேகம் கொடுத்துருக்காங்க. ஒளி விலகல் எண் எவ்வளோ அப்படின்னா எப்போவுமே மேலே வந்து காற்றில் ஒளியின் திசை வேகத்தை போடணும், கீழே என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட திசை வேகத்தை போட்டோம்னா அதோட ஒளி விலகல் எண் கிடச்சிரும், அவ்வளோதான். அடர் குறையிலேருந்து அடர் மிகு ஊடகத்துக்கு வந்து I = 45 டிகிரி, R 30 டிகிரி அப்படின்னா வந்து ஒளி விலகல் எண் sin I/sin R. ஸோ sin 45 டிகிரி sin 30 டிகிரி. இந்த டிகிரி வேல்யூவில் நமக்கு தெரியும் 0, 30, 45, 60, 90 இருக்கும். 0, 1/2, 1/√2, 3/2, 1. ஸோ அதோட வேல்யூ போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். குறிப்பிட்ட படுகோணத்தில் விலகு கோணம் 90 டிகிரி எது வர வைக்குதோ அந்த படுகோணம் தான் மாறுநிலை கோணம் அப்படின்னு சொல்கிறோம். படுகோணம் மாறுநிலை கோணத்தை விட எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் முழு அக எதிரொலிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இயற்கையான முழு அக எதிரொலிப்பு எதுலன்னா காணல் நீரில் வரும். ஏன்னா கிரவுண்டுக்கு பக்கத்தில், அதாவது தரைக்கு பக்கத்தில் வந்து காற்றின் அடர்த்தி குறைவு, ஸோ ஒளி விலகல் எண் குறைவாக இருக்கும். ஸோ வந்து முழு அக எதிரொலிப்பு ஏற்படும். வைரம், விண்மீன்கள் எல்லாத்துலேயுமே முழு எதிரொலிப்பு, ஒளி விலகல்லையும் முழு அக எதிரொலிப்பு. உள்ளகம் பாதுகாப்பு உரையின் 2 இருக்கும், சிசின்னு சொல்லலாம். கோர்
கிளாடிங். அதில் உள்ளே இருக்க பொருளுக்கு தான் முழு எதிரொலிப்பு வந்து இருக்கும். ஸோ வந்து நீண்ட தூரத்துக்கு ஒளி அனுப்ப, ஒளி சைகைகளை அனுப்ப நெகிழும் தன்மை இருக்கிறதுனால ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது சின்ன கட்டாக பண்ணிவிட்டு அந்த ஒளி இலைகளை அனுப்புகிறப்போ சில ஆப்ரேஷன்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். உள்ளுறுப்புகளை செக் பண்ணுறதுக்கு வந்து இது உதவுது அப்படின்றாங்க. இந்தியாவோட நரிந்தர் கபானி அப்படின்றது தான் வந்து இலை ஒளியலின் தந்தை அப்படின்றாரு. இலை ஒளியலின் தந்தை வந்து யார்? நரிந்தர் கபானி. காட்சி ஏற்படுத்தும் மின்காந்த ஆற்றல் தான் ஒளி. F=R/2. இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஆர்னா வளைவு ஆரம், இது வந்து ஃபோக்கல் லென்த்து R/2. ஒளி ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகிறப்போ படுகோணம் எந்த படுகோணத்தில் விலகல் அடையவே அடையாதுன்னா 90 டிகிரி அப்படி இருக்கப்போ விலகலே அடையாது. டார்ச்சில் இருக்கிறது குழியாடி. பெரிய பிம்பம் வந்து குழியாடியில் தான் கிடைக்கும். பெரிய மாயபிம்பம் வந்து குழியாடியில் தான் கிடைக்கும். அடுத்து முப்பட்டகம் வந்து விலகல் அடைய வைக்க நிறப்பிரிகைக்கு உதவுது. அடுத்து வந்து ஒளியின் திசைவேக வெற்றிடத்தில் தான் அதிகம். தெரு விளக்கில் யூஸ் பண்ணுறது குழியாடி. முப்பட்டகம் விலகலின் படுகோணத்தை பொறுத்தது. F=5 R= என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சூரிய அடுப்பு ஒளி குவித்து வைக்க இது சூரிய அடுப்பில் யூஸ் பண்ணுறதே குழியாடி தான். ஒளி விலகல் ஆங்கிள் வந்து ஒளி விலகல் எண்ணை பொறுத்ததானா கிடையாது. குவியாடி எப்போவுமே வந்து சிறிய நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும். லெஃப்ட் சைடே தான் வந்து சிறிய நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அடுத்து மாயபிம்பம்னா ரைட் சைடு வருது. ரைட் சைடு குவியாடி. ஸோ குவியாடி வந்து ரைட் சைடில் வந்து பிம்பத்தை உருவாக்கும். அடுத்து பின்னோக்கு ஆடி வந்து குவியாடி. காரில் யூஸ் பண்ணுறது. பல்டாக்டர் குழியாடி, டார்ச் குழியாடி, CCTV குவியாடி, மிரர் குழியாடி. கோலக ஆடிப்பட்டு சில டிஸ்டன்ஸ்க்கு வந்து கோலக ஆடியில் பட்டு சில டிஸ்டன்ஸில் அப்படியே ரிட்டன் ஆயிடுது அப்படின்னா படுகோணம் 0வாக இருக்கும். சரியா? U=-7 M=3 பிம்பம் எங்கு கிடைக்கும்? M=-V/U போட்டுற வேண்டியதான். போட்டோம்னா வேல்யூ வந்து 21 கிடைக்கும். ஸோ வந்து 21 பிம்பம் வந்து ப்ளஸில் வருது. ஸோ ரைட் சைடு கிடைக்கும். ரைட் சைடு கிடச்சிச்சின்னா அது மாய பிம்பமாக இருக்கும். அடுத்து ஒளி விலகலைன்னு கொடுத்தாச்சு. காற்றில் கண்ணாடி. இது வந்து ஃபஸ்ட்டு மேலே 3 × 10⁸ போடணும். இந்த விலகல் எண்ணை போட்டு இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட வேண்டியதான். தண்ணீரில் ஒளியின் வேகம் வந்து கொடுத்துருக்காங்க. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் கொடுத்துருக்காங்க. நீரின் ஒளி விலகல் எண் கொடுத்துருக்காங்க. 3 × 10⁸ போட்டு அந்த வழியை கீழே போட்டோம்னா ஒளி விலகல் எண் கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்து வெப்பம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.